ஹாய் யூஎஸ், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ். சோளிங்கர்லேருந்து பாட்டிக்குளம் என்ற ஏரியாவிலேருந்து வரேன். கிட்டத்தட்ட நான் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு விளையாடிட்டு இருக்கேன். ஆனால் ப்ரொஃபஷனலாக வந்து விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 இயர்ஸாக வந்து நான் விளையாடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 500 மேட்ச் கண்டிப்பாக நான் ஆடிருப்பேன். இப்போ ஆப்பில் வந்து பார்த்தோன்னாவே ஒரு 250 மேட்சஸ் வந்து நான் ஆடிருக்கேன். கிட்டத்தட்ட 2019 அப்புறம் தான் இந்த ஆப்பில் எல்லாமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் விளையாடிருக்கேன். ஆப்பில் வந்து கால்குலேட் பண்ணாவே 250 மேட்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 500 மேட்ச் கிட்ட ஆடிருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் பிளேயர் விளையாடிருக்கேன். ஃபஸ்ட் டிவிஷனாகவும் விளையாடிருக்கேன், செகண்ட் டிவிஷனாகவும் விளையாடிருக்கேன். அதிகப்பட்ட மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கேன். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கேன், மேன் ஆஃப் த சீரீஸ் கூட வாங்கியிருக்கேன். பேப்பர் நியூஸில் கூட என்னோடய ஃபோட்டோலாம் வந்துருக்கு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து என்னோட வேலை காரணமாக நான் சென்னையில் வந்து விளையாடிட்டு இருக்கேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும், பிளேயரோட இன்வால்மெண்ட்டும் அதிகமாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கரியர் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 112 நாட் அவுட்டு. அது ரீசெண்ட் டைமில் தான் நான் வந்து அச்சீவ் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் என்னோடய ஃபாஸ்டஸ்ட் 50 வந்து 18 பால்ஸில் வந்து 54 ரன் அடித்து மேன் ஆஃப் த மேட்சும் வந்து காலையில் வாங்கி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே போல் என்னோட பெஸ்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்து 22 ரன்னு கொடுத்துருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுத்த மேட்ச்சு, ப்ளஸ் பேப்பர் நியூஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளோட எனர்ஜியும் நம்மளோட ஸ்டாமினாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது மென்டலாக நம்ம ஃபிசிக்கலாக இருக்குது, நம்ம ஃபிசிக்கல் பாடி ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மென்டல் வந்து நம்ம மைண்டு சொல்கிறத வந்து கேட்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வர 6 days வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவைஸாக இருக்கும். பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். உங்களோட மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வரதில்லை. மேக்ஸிமம் செல்ஃபோன் அடிக்டாகவே வந்து இருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னா எந்நேரம் தண்ணி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வெயிலில் வந்து விளையாடுவோம். ஒரு செருப்பு கால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷூ சாக்ஸ் எல்லாமே போட்டு விளையாடுறோம். அன்றைக்கி வெறும் காலில் தான் நாங்கள் வந்து விளையாடி இது பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நினச்சாவே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா ஃபோனில் வந்து அவ்வளோ அடிக்ட் ஆகி கண்ணு ப்ராப்ளம், இடுப்பு வலி ப்ராப்ளம், முதுகு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா உங்கள் பசங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் விளையாட வைங்க. மொபைல் ஃபோன்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு நல்ல கிரிக்கெட்டுன்னு இல்லை, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேமாக இருந்தாலும் சரி, கொக்கோ, வாலிபால், ஃபுட்பால், ஏதோ ஒரு நீச்சல், ஸ்விம்மிங், ஏதோ ஒன்று உங்களோட குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் ஃபிசிக்கல் ஆக்டிவோட வச்சுக்கோங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அப் டு டேட் எந்த ஒரு இது பண்ணாலும் நல்லா வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நீ ஸ்டாப் பண்ணுன்னு